எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பிராக்டிகல் ரெக்கார்ட் ஒர்க் தான் சம்பந்தமா தான் நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இந்த லெசன் பிளான் ரெக்கார்ட் நோட்டை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு டீடைலா சொல்ல போறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் நோட்ல நிறைய மாணவர்களுக்கு நிறைய குழப்பம் இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கமிஷன் நடக்கிறப்ப இந்த ரெக்கார்ட் நோட்ல இந்த கொஸ்டின் கேட்கிறப்ப நிறைய மாணவர்கள் வந்து தவறா பதில் சொல்லிடுறாங்க, சரிங்களா? அது என்ன கொஸ்டின் கேட்பாங்க, எதனால இவங்க தவறா பதில் சொல்றாங்க, அதை பத்திலாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். அதே மாதிரி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ரெக்கார்ட் நோட்டை பத்தி நான் சொல்றதுக்கு நான் சொல்லும்போது நீங்க வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கமிஷனுக்கு வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம், சரிங்களா? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ கமிஷன் நடக்கிறப்ப இப்போ ரெக்கார்ட் நோட்லாம் எழுதுறோம், டீச்சிங் ப்ராக்டிஸ் போறோம். இந்த கமிஷன் நடக்கிறப்ப ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டா அவங்க ரெக்கார்ட் நோட்ல இருந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் மேனுவலான கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதாவது நீங்க எந்த ஸ்கூலுக்கு ட்ரைனிங் போனீங்க, அந்த ஸ்கூலோட ஹெச்எம் பேர் என்ன, உங்க கைட் டீச்சர் நேம் என்ன, அந்த ஸ்கூல் எங்க இருக்கு, நீங்க எந்த ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் எடுத்தீங்க, இதை பத்தி தான் கேட்பாங்க. இதுக்கு நீங்க ஆன்சர் பண்றதை வச்சேவும் இவங்க கரெக்டா ட்ரைனிங் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, கரெக்டா ட்ரைனிங் போனவங்க கூட சில டைம் வந்து தவறான ஆன்சர் கொடுத்துறாங்க. அதனால அவங்களுக்கு மார்க் குறைஞ்சிருது. அதெல்லாம் பத்தி உங்களுக்கு டீடைலா சொல்றேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த லெசன் பிளான் ரெக்கார்ட் நோட் வந்து எதுக்காக எழுதுறோம் அப்படி பாத்தீங்கன்னா, இப்போ பாருங்க, நம்ம ஒரு கிளாஸ் எடுக்க போறோம். இந்த லெசன் பிளான் வந்து கிளாஸ் எடுக்க வந்து ஒரு 45 மினிட்ஸ், அதுதான் ஸ்கூல்ல வந்து 1 ஹவர் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? 45 மினிட்ஸ் தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். இப்போ வந்து நம்ம எதுவுமே தயார் பண்ணாம டைரக்டா போய் கிளாஸ் எடுத்தோம்னா நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எந்த கண்டென்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், மாணவர்களுக்கு எந்த இடத்துல நம்ம கொஸ்டின் கேட்கணும், மாணவர்களை எந்த இடத்துல நம்ம உற்சாகப்படுத்தணும், இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம தடுமாற்றம் அடைஞ்சிருவோம், சரிங்களா? அது 45 நிமிடங்கள் நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கிறப்ப நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறப்ப நின்றக்கூடாது. அதே மாதிரி கண்டென்ட் வந்து கோர்வையா எடுக்கணும். அப்படி எடுத்தா தான் மாணவர்களுக்குலாம் புரியும், சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன செய்யணும், நம்ம கிளாஸ் எடுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டாபிக் எடுக்கிறோமோ அதை பத்தி நம்ம முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பாடத்திட்டத்தை தயார் பண்ணி வச்சுக்கணும். அது பயிற்சி ஆசிரியர் சரி, இல்லை ஆசிரியரும் சரி, நம்ம வந்து அந்த கிளாஸ்ல போய் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாடத்துல என்ன கண்டென்ட் எடுக்கிறோம் அதை வந்து முன்கூட்டியே நம்ம தயார் பண்ணி வைக்கிறது தான் அந்த பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஆல்ரெடி ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வீக்கும் அந்த மண்டே வந்து ஹெச்எம் சார்ட்ட சப்மிட் பண்ணிட்டு தான் நம்ம கிளாஸ்லக்கே போகணும். அது ஆல்ரெடி ஸ்கூல்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், சரிங்களா? இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ண போகாதவங்களுக்கு வந்து இதை நான் சொல்றேன், சரிங்களா? இந்த பாடத்திட்டம் அப்படின்றது நம்ம மாணவர்களுக்கு வந்து பாடம் எடுப்பதற்கு முன்னாடி பயிற்சி ஆசிரியர் முன்கூட்டியே வந்து தயார் பண்ணி எப்படி கிளாஸ் எடுக்க போறோம், என்னென்ன கண்டென்ட்டை கிளாஸ் எடுக்க போறோம், ஆசிரியர் மாணவர்களுக்கு என்னென்ன உரையாடல்கள் ஏற்படும், அதெல்லாம் முன்கூட்டியே நம்ம தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம கிளாஸ் எடுக்க போறோம், சரிங்களா? ஸோ மாணவர்களுக்கு வந்து வகுப்பெடுப்பதற்காக முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம் தான் இந்த லெசன் பிளான் ரெக்கார்ட் சொல்லுவாங்க, சரிங்களா? ரைட், இப்போ ஒரு புரிஞ்சிருச்சு. இந்த லெசன் பிளான் ரெக்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போலதான் லெவல் 1 வந்து 6th இருந்து 8th வரைக்கும், சரிங்களா? லெவல் 2 வந்து பாத்தீங்கன்னா 9th to 10th. இதுல காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் மேஜர் வந்து பாத்தீங்கன்னா 11th 12th, சரிங்களா? இது அப்புறம் மற்ற மேஜர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லெவல் 1 வந்து 6th இருந்து 8th வரைக்கும். லெவல் 2 மட்டும் தான் இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட், இவங்க வந்து லெவல் 2 வந்து 11th 12th எழுதுவாங்க, சரிங்களா? ஓகே, இதுதான் லெசன் பிளான். சரி சார், இந்த லெசன் பிளான் ரெக்கார்ட்ல என்ன சார் தவறு பண்றாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நீங்க ட்ரைனிங் போன ஸ்கூல்ல வந்து நல்லா கவனிங்க, 6th எடுப்பீங்க, 7th எடுப்பீங்க, 8th எடுப்பீங்க, சரிங்களா? இந்த 3 கிளாஸும் ஒரு மாணவர்களுக்கு எடுக்க சொல்லுவாங்க. அப்ப நமக்கு ஒரு டவுட் வரும், சார் இந்த 3 கிளாஸுமே நம்ம லெசன் பிளான் எழுதணுமா அப்படி டவுட் வரும், சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க. இதுல ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்து எழுதிக்கலாம். ஒன்னு 6th எடுத்து எழுதிக்கலாம், இல்ல 8th எடுத்து எழுதிக்கலாம். நமக்கு என்ன மாடல் நோட் கிடைக்குதோ அந்த ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம ரெக்கார்ட் நோட்ல எழுதிக்கலாம், சரிங்களா? இதுதான் நல்லது. ஏன்னா ஒரே ஸ்டாண்டர்ட் எழுதினா தான் நம்ம டீச்சிங் எடு பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும், சரிங்களா? ஒரு சில பேர் எழுதுவாங்க 6வது 7வது 8வது 3 சேர்ந்து எழுதலாம், தப்பு இல்ல. ஆனா ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம எழுதுனா நம்ம டீச்சிங் எடு பண்றது ஈஸி, ரெக்கார்ட் நோட் எழுதுறதும் நமக்கு நல்லது, சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் தான் எழுதுவாங்க, சரிங்களா? ஓகே சார், இப்போ பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது 8th ஸ்டாண்டர்ட் எழுதுறீங்க, 8th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எடுக்கிறீங்க. எங்க ஸ்கூல்ல போய் 8th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எடுக்க வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா ரெக்கார்ட் நோட்ல வந்து பாத்தீங்கன்னா
செவன்த் எழுதிருக்கீங்க, நல்லா கவனிச்சுங்க. நீங்க ஸ்கூல் ட்ரைனிங் போறப்ப அங்க போய் கிளாஸ் வந்து 8th ஸ்டாண்டர்ட் எழுதுறீங்க, கிளாஸ் எடுக்கிறீங்க. ஆனா ரெக்கார்ட் நோட்ல வந்து பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் ரெக்கார்ட் நோட் எழுதிருக்கீங்க, லெசன் பிளான் எழுதிருக்கீங்க. இப்போ கமிஷனுக்கு வரப்ப உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கறாரு, நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் வந்து கிளாஸ் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கறாரு. அவங்க நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம உங்க ஸ்கூல்ல போய் எந்த ஸ்டாண்டர்ட் எடுத்தோம், 8th எடுத்தோம். அப்ப நிறைய பேர் சொன்னாங்க, நான் 8th ஸ்டாண்டர்ட் தான் சார் கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரெக்கார்ட் நோட்ல பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் எழுதிருக்காங்க. அப்ப நீங்க 8th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எடுத்துட்டு 7th ஸ்டாண்டர்ட் ஏன் லெசன் பிளான் எழுதுறீங்க அப்படி கொஸ்டின் கேட்டா என்ன ஆன்சர் பண்ண முடியும்? அப்ப நீங்க ட்ரைனிங் போகலையா அப்படின்னு சொல்லி மார்க் குறைச்சிருவாங்க. நல்லா கவனிச்சுக்க. கமிஷன் எடுக்கிறப்ப அவங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நம்ம ரெக்கார்ட் நோட்ல என்ன இருக்கோ, நம்ம ரெக்கார்ட் நோட்ல என்ன எழுதணுமோ அதைத்தான் நம்ம சொல்லணும். ஞாபகம் வச்சுட்டீங்களா? ஸோ ரெக்கார்ட் நோட்ல நம்ம எந்த ஸ்டாண்டர்ட் எழுதியிருக்கோமோ அவங்க கேட்டாங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் தான் நான் கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னு தான் சொல்லிடுமே தவிர நம்ம அங்க எடுத்த கிளாஸ் எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்க. இந்த இடத்துல தப்புடுவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, லெவல் 2 வந்து அந்த காமர்ஸ். இப்ப அதே மாதிரி இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ரெக்கார்ட் நோட்ல வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் எண்ணிக்கைன்னு ஒன்னு வரும், மாணவர்கள் எண்ணிக்கைன்னு வரும். சரிங்களா? இப்ப ரெக்கார்ட் நோட்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுக்க போற கிளாஸ்ல ஒரு 33 மாணவர்கள் இருக்காங்க வச்சுங்க. அதுல மாணவர்கள் எண்ணிக்கை 33ன்னு போடுவோம். சரிங்களா? இப்ப பாருங்க, ரெக்கார்ட் நோட்ல மாணவர்கள் எண்ணிக்கை 33ன்னு போட்டோம். ஆனா நம்ம கிளாஸ் எடுக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒரு 30 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா, இப்ப கமிஷனுக்கு வரப்ப கேட்பாங்க, நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எடுத்தீங்க? நான் 8th எடுத்தேன் சார் அப்படின்னு சொல்றோம். அதுல எத்தனை மாணவர்கள் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன நினைச்சிருப்போம், நம்ம கிளாஸ் எடுக்கப்ப எத்தனை மாணவர்கள் இருக்காங்க, 30 மாணவர்கள்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ஆனா ரெக்கார்ட் நோட்ல வந்து பாத்தீங்கன்னா 33 எழுதியிருப்போம். அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா, நம்ம ரெக்கார்ட் நோட்ல எத்தனை மாணவர்கள் எண்ணிக்கை நம்ம போட்டுக்கோமோ அதைத்தான் கமிஷனுக்கு நம்ம கொஸ்டின் கேட்டா அந்த மாணவர்கள் எண்ணிக்கை தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? இந்த ரெண்டு விஷயத்த ரொம்ப கவனமா வச்சுங்க. அதாவது நம்ம அங்க ட்ரைனிங் போறப்ப 6th எடுப்போம், 7th எடுப்போம், 8th எடுப்போம், என்ன வேணா கிளாஸ் எடுப்போம், நமக்கு என்ன வேணா கொடுப்பாங்க. இப்போ நம்ம ரெக்கார்ட் நோட்ல எந்த ஸ்டாண்டர்ட் எழுதிருக்கோமோ அந்த ஸ்டாண்டர்ட் தான் நம்ம கிளாஸ் எடுத்தேன்னு சொல்லணும். அதே மாதிரி ரெக்கார்ட் நோட்ல மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு கொடுத்தோமோ அந்த மாணவர்கள் எண்ணிக்கை தான் நம்ம சொல்லணும். இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ரெக்கார்ட் நோட் எழுதிருப்பாங்க, அவனை கேட்பாங்க எந்த கிளாஸ் எடுத்தீங்க, 7th ஸ்டாண்டர்ட் எடுத்த சார் சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லிட்டு மாற்றி சொல்லினா மார்க் குறைச்சிருவாங்க. இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க. சரிங்களா? ஓகே, நான் அடுத்தடுத்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மேஜருக்கும், அதாவது ஒரு 2-3 மேஜருக்கு வந்து இந்த லெசன் பண்ணி எப்படி எழுதணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதை நீங்கள் கரெக்டாக முழுவதும் கவனிச்சிட்டிங்கன்னா உங்கள் மேஜருக்கு நீங்களாவே என்ன செய்யலாம், லெசன் பிளான் ஈஸியாக எழுதிடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.